வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தேன் என்ன அடைஞ்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறது தான் வாய்ப்பு அதிகம், மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது 22,794 கீழே போனால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி எந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மேலே வந்து 23,134ங்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ப்ளஸ்ஸு மேலே அந்த டேயில் போட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ளூ கலர் போட்டிருந்தோம். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஷாக போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு தொடாமல் அதுக்கு இடையில் 23,100 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் வந்தோன்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் அதை விட்டு பிரேக் பண்ணல. 5 மினிட்ஸ் கூட அந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடும். நிஃப்டி கூட ஸ்ட்ராங் கிடையாது, பேங்க் நிஃப்டி கிளியராக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம வீடியோவில் தலைப்பு அப்படி தான் போட்டிருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையோட வாய்ப்பு, நிஃப்டி அப்படி மட்டும் கேள்வி தான் போட்டிருந்தோம். அந்த நிஃப்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த 49,230 பிரேக் பண்ண பட்சத்திலேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஆல் டைம் ஹை போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பெரிய புல்லிஸ் கொடுத்துருந்தோம். தானாலே பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் 48,644ங்கிறது அந்த ரெண்டாவது சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டிங்க சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு, அதாவது இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டியில் கூட சொல்லியிருந்தோம், எந்த சப்போர்ட்னாலும் எங்கே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் அப்சைடு தான் திரும்பும். அதே போல் தான் பேங்க் நிஃப்டியும் சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா 49,607 இந்த இடம் வந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தாண்ட முடியல. அது காரணம் நிஃப்டியில் வந்து அதுக்கு மேலே நிஃப்டினால இந்த மார்க்கெட் இருந்தால் ஃபுல் சைட்வேஸ் ஆகிட்டு நிஃப்டி ஃபால் ஆன பிறகு இந்த மார்க்கெட்டே ஃபால் ஆனது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 49,057 இந்த நம்ம ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 49,057லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 49,480 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 430 பாயிண்ட் 450 பாயிண்ட் ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேட் ஆனிச்சு. இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் பிரேக் ஆனதுனால திருப்பி உடனே ரெக்கவர் நடந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். இந்த சப்போர்ட் எந்த மாற்றம் பண்ணல. இந்த மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸை மட்டும் இன்றைக்கி போன ஹை வச்சுருவோம். 23,110ன்னு மாற்றிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரே சில மாற்றம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த சப்போர்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,984 ஒன்று புதுசாக போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பழசு தான் 23,600 போட்டிருந்தோம். அடுத்து 23,110. இப்போ கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா 4வது சப்போர்ட்டாக ஒன்று போட்டிருக்கோம் 22,690. இதனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,794 சப்போர்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக இறங்குறதுக்கு வாய்ப்பும் இருக்கும். அந்தமாதிரி இடத்துல தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நடந்த ட்ரேடை வச்சு கிளியராக சொல்ல முடியல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2 டைப்பாகவும் தெரியுது. ஒன்று சைடுவேஸாக இருக்கிற மாதிரியும் செட்டப் தெரியுது, இல்லைன்னா ஹைலி பெரிய மூவ்மெண்ட்ஸாக இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது. அது செட்டப் பார்த்தோம்னா அதாவது 22,584க்கும் 22,794 இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே பெரிய மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இது பெருசாக எல்லா ஜோன் போடுற மாதிரி சூழலாக தான் இருக்குது. பார்ப்போம். இது பெருசாக எல்லா ஜோன் போட்டிருக்கோம். இந்த எல்லா ஜோனுக்கும் ஒரு டேஞ்சரான ஜோன். இந்த ஜோனை தொட்டால் மார்க்கெட் அப்சைடு வேகமாக போகிறது வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணால் வேகமாக இறங்குறதுக்கு வாய்ப்பும் அந்த இடத்துல அதிகமாக தெரியுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் தொட்டால் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. மேலேனா கிட்டத்தட்ட இந்த 23,025 இந்த ரேஞ்சு கூட, அது பெரிய மூமெண்ட்ஸ் தான். நாளைக்கு ஒன்று ஒரு பெரிய மேலே எங்கேயுமே ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும், இல்லைனா சைடுவேஸாக இருக்கும். ஒன் சைடு மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இல்லை. மேலே போனால் கீழே வரும், கீழே போனால் மேலே வரும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா சைடுவேஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் தெரியுது. அந்தளவுக்கு தான் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு கிளியராக சொல்ல முடியல. இப்படி தான் சொல்கிற அளவுக்கு மார்க்கெட் இல்லை. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதுலேயும் சில மாற்றம் பண்ணி அப்படியே வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த இடம் 2 லைனை மட்டும் நம்ம வந்து நம்மள ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இப்போ சப்போர்ட்டாக மாற்றிருக்கோம். 49,230ம் 49,057 இது ரெண்டும் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அந்த பையை மட்டும் இந்த இடத்துல வச்சுப்போம். இதுக்குள்ளே பை ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பை ஆகிறது வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு, அதாவது 49,483 இது பிரேக் பண்ண பட்சத்திலேயே மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை தாண்டி போகிறதோட வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய மூமெண்ட்ஸாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எந்த டைரெக்ஷனில் போகிறது தான் தெரியல. ஆனால் இறங்குறது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால்
அதே சார் அப்சைடு போகிறதுன வாய்ப்பு அதிகமாக தெரியுது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ள இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நடந்து பாருங்க, இந்த ஒரு வேகமாக, அதாவது கரெக்டாக 3 மணிக்கு நடந்த இந்த 5 மினிட்ஸ் ட்ரேட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த 49,57 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அது வரும்னு கிளியராக எனக்கு சொல்ல தெரில. அது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது. நேற்று இன்றைக்கி ட்ரேடே அதனால தான் இந்த பேங்க் நிஃப்டி இறங்கினது காரணமே நிஃப்டி தான். ரெண்டு ஈவனாக இருந்தால் கூட நம்ம கிளியராக சொல்லிடலாம். ரெண்டு ஈவனாகவும் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் சைடு வேஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி சைடு வேஸாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டியில் வந்து பெரிய மூமெண்ட்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிஃப்டியில் வேணால் ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிஃப்டிலே நான் சொல்லியிருக்கேன், பெருசாக சொல்லியிருக்கேன். ஆனால் கிளியராக சொல்கிறதுக்கு மாரி மார்க்கெட்டில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் அப்சைடு இருக்கும். இல்லைனா ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் சைடு வேஸ்ங்கிறத விட மேலேங்கிலையும் பெருசாக மூமெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய சைடு வேஸாக இருக்கும் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் சைடு வேஸ் தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே சமயத்தில் இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை தோறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் இந்த டே கேண்ட் செட்டப்படி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி. இப்போ நம்ம இவ்வளோ குழப்பறதுக்கு காரணமே நிஃப்டினால தான் ஒரு கிளியராக நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா நிஃப்டியை மையமாச்சு தான் பேங்க் நிஃப்டி நகரும். பேங்க் நிஃப்டி மட்டும் நான் வந்துட வாய்ப்பு இல்லை. அதனால தான் கொஞ்சம் சொதப்புற மாதிரியே சொல்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் நிஃப்டி சப்போர்ட் இருந்தால் பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வாட்டி சந்திப்போம். ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிக்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல அப்படி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுதான் ஒன்று பெரிய மூமெண்ட்ஸாக மேலேயும் கீழேயுமா இருக்க தான் வாய்ப்பு. சைடு வேஸ்ன்னு சொல்ல முடியாத பெரிய மூமெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த டே ஹையை பிரேக் பண்ண வச்சால் மேலே பெருசாக போக வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.